2026 சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற முயற்சிப்போம். ஆனால் கூடுதல் தொகுதிகளை தருகிற கூட்டணிக்கு தாவுவோம் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். விழுப்புரத்தில் நடைபெற்ற விசிக கூட்டத்தில் பேசிய அவர், தனக்கு பேரம் பேச தெரியவில்லை என்று யார் விமர்சித்தாலும் கவலை இல்லை என்றும் குறிப்பிட்டார். என்னை பார்த்து இவர் விவரம் இல்லாமல் இருக்கிறார், பேரம் பேச தெரியாமல் இருக்கிறார், இவர் அதிகாரத்தை நோக்கி நகரவில்லை, இவர் ஏதோ ஒப்புக்கு அரசியல் செய்கிறார் என்று யாரும் விமர்சித்து விட்டு போகட்டும். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று நாம் வெள்ளி விழா மாநாட்டின் போது சொன்னோம். அது நம்முடைய கனவு. மூப்பனார் அவர்களோடு கைகோர்த்த போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னோம். அது நம்முடைய இலக்கு. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று வழக்கம் போல கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசுவோம், வலியுறுத்துவோம், கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிப்போம். கூடுதல் தொகுதிகளை தருகிற கூட்டணிக்கு தாவுவோம் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அதற்கு வாய்ப்பில்லை. அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில அற்பர்கள் நம்மை விமர்சிப்பார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். திருமாவளவனால் ஒரு கூட்டணி உடைந்தது என்ற ஒரு அவப்பெயர் அரசியல் களத்தில் எப்போதும் நேரக்கூடாது. நாமே உருவாக்கி இருக்கிற கூட்டணியை நாம் பலவீனப்படுவதற்கு இடம் தரலாமா? அதற்கு உடன்பட நாம் வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா? இதுதான் என்னுடைய அணுகுமுறை. இங்க இடம் எங்களுக்கு சரியா கிடைக்கலன்னா எங்க இடம் கிடைக்குதோ அங்கு போவோங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் அல்ல. அப்படி ஒரு அரசியலை நாங்கள் செய்ய மாட்டோம்.